ஜனநாயக உரிமை கேட்டு வரும்போது ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு வர வேண்டிய அவல நிலைக்கு இந்த திராவிட சக்திகள் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் சமூகத்தையும் மாற்றி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரி அபிநயா அவர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகிறார். உங்கள் இல்லத்தில் இதயம் கேட்டு இதயத்தில் இடம் கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த திராவிட குண்டர்களிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹெல்மெட் அணிந்து வருகிறார். அப்பேற்பட்ட பாதுகாப்பற்ற சூழலை இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறது என்பதை தமிழ் சமூகத்தின் மக்கள் நீங்கள் உணர வேண்டும். இந்த தமிழ் சமூகத்தினுடைய மக்களுடைய மாற்றத்தை உருவாக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம். நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. உங்கள் வெற்றி வேட்பாளர் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்கள் இல்லம் தேடி வருகிறார். உங்கள் இதயத்தில் இடம் கேட்டு வருகிறார். வன்முறை கும்பலிடமிருந்து தமிழ் சமூகத்தை மாற்றி அமைக்க போகிற மகத்தான தலைவன் அண்ணன் சீமானுடைய மகள் வந்து கொண்டிருக்கிறார். வீரப்பனுடைய வீரத்தின் விளைநிலம் வீரப்பனாரின் மகள் அக்கா வித்யாராணி வீரப்பனோடு களத்தில் தமிழ் தேசிய இனத்தினுடைய மகள் வந்து கொண்டிருக்கிறார். வீழ்ந்து தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக காலத்தில் தனித்து நின்று போராடி வருகிற அண்ணன் சீமானுடைய கரத்தை பலப்படுத்தின நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான மைக் சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். கொண்டிருக்கிறார் வித்யா வீரப்பன் அவர்கள், நம் இன காவலன், நம் மனக்காவலன் ஐயா வீரப்பனாரின் மகள் இதோ உங்களை தேடி மைக்கு சின்னத்தில் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து யோசிங்க. நம்ம ஆளுங்கன்னு ஓட்டு போட்டதெல்லாம் போதும். நம்ம ஆளுங்க ஓட்டு போட்டு ஒரு கல்லூரி வச்சிருக்காங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இலவசமா படிப்பை கொடுத்துருவாங்களா? நம்ம ஆளுங்க இத்தனை வருஷமா இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க ஒரு வேலை வாய்ப்பை நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்களா? இல்ல. நல்ல கொள்கையை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வாக்கு செலுத்துங்க. நம்ம ஆளுங்கன்னு சொல்லி வாக்கு செலுத்தாதீங்க. தயவு செஞ்சு நல்ல அரசியலை யாருக்கும் உங்க தலைமுறை நல்லா இருக்கணும், நீங்க படிச்சு ஒரு நல்ல சமுதாயத்தில் இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறார் உங்களுக்காக தான். தயவு செஞ்சு மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. 2ஆம் இடத்துல இருக்கு உங்கள் சகோதரி மருத்துவர் அபிநயா. மருத்துவம் படித்துட்டு இந்த மக்கள் சேவையில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. அதனால மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க. இதோ எங்கள் சகோதரி உங்கள் முன் 2 வார்த்தை. அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அபிநயா. மாறி மாறி இருவரும் திராவிட கட்சிகளுக்கே நம்ம வாக்கு செலுத்திட்டோம் ஐயா. 56 வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கோம். அவங்களால என்ன முடியலன்றதெல்லாம் நமக்கு தெரியுது. டாஸ்மார்க் அதிபர்களிடமே ஆட்சியை கொடுத்துட்டு டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு அறியாமைன்னு பாருங்க. நாளைக்கு நீங்கள்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ணும்போது நல்ல மாப்பிள்ளையா தானேம்மா பார்ப்பீங்க. நல்ல மாப்பிள்ளை தானே தங்கச்சி பார்ப்பாங்க. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, குடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் தானே நம்மளுடைய கனவாக இருக்குது. அப்போ அதுக்கான தலைமுறையை யார் மாற்றுறது? நம்ம தான் மாற்றணும். சரியா? இது அக்காவுடைய கடமை கிடையாது. இவர் சீமான் தெரியுமா? சீமான் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களா? இவருடைய கடமை கிடையாது, உங்களுடைய கடமை. நீங்கள் தான் எல்லாருக்கிட்டையும் எடுத்து சொல்லணும். மற்றவங்களாம் உங்கள் அப்பா அம்மாலாம் யாரும் சொல்லியாவது ஓட்டு போட்டிருப்பாங்க, காசு வாங்கிட்டு கூட ஓட்டு போட்டிருக்கலாம். உங்களுடைய அப்பா சொல்லி போட்டிருப்பாங்க, உறவினர்கள்லாம் சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த காலம் என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. இது என்ன காலம்? நீங்க சொல்லி பிள்ளைங்க சொல்லி அப்பா அம்மா ஓட்டு போடுற காலம் வந்துருச்சு. ஏன்னா நீங்க தானே நல்லதை பாக்குறீங்க. தினம் கையில மொபைல் வச்சிருக்கீங்க, டிவி வச்சிருக்கீங்க. எல்லாத்துலயும் பார்த்து நல்லது நீங்க எடுத்து சொல்லுங்க. அப்பா அம்மாவுக்கு புரியலனாலும் புரிய வைக்க வேண்டியது உங்க கடமை. சரியா? இந்த பிள்ளைங்கெல்லாம் நாளைக்கு வளர்ந்து படிக்கணுமா குடிக்கணுமான்றத சிந்திச்சு பாருங்கம்மா. காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிக்கிட்டு ஒரு தடவை வாய்ப்பு தானே கேட்குறோம். இந்த சாலைகள்லாம் சரிப்படுத்தி தரோம், டாஸ்மார்க்கை முழுமையாக மூடுறோம், பணமால் தென்னம்பால நடைமுறைக்கு கொண்டு வரோம். ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் 2வது நடத்தாதுன்னா அது எப்படிமா மூடுவாங்க? சாராய ஆலையை வச்சிருக்கிறவங்களே இந்த ஆட்சியாளர்கள் தான். அவங்க கிட்ட போயிட்டு சாராய கடையை மூடுனா எப்படி மூடுவாங்க? ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன். நான் மாற்றி மாற்றி தான் போட்டு பார்த்துட்டோம்ல. நம்ம ஜாதி நம்ம கட்சின்னு போடுறோம். ஆனா அந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு செலுத்தினதால
ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவங்களை தவிர வேற யாராவது முன்னேறி இருக்காங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ நம்ம ஜாதின்னு ஓட்டு போட்டுட்டோம், அதே ஜாதியினர்கிட்ட போயிட்டு நாளைக்கு உங்க பிள்ளை படிக்கணும்ன்றதுக்காக போய் நின்று பாருங்க, நம்ம ஜாதிக்காரங்களே உதவ மாட்டாங்களே. ஜாதியை ஒரு முறை தூக்கி போடுங்கம்மா. ஜாதி நமக்கு தேவையில்லாத விஷயம். ஜாதி எப்போ வந்துச்சு? ஜாதியை வச்சு அவங்க பிழைக்கணும்ன்றதுக்காக தான் ஜாதியை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர ஜாதியால நமக்கு ஒரு பயனும் இல்லை. ஒரு பயனும் கிடையாது. ஒரு தடவை தமிழர்களா உணர்ந்து நீங்க வாக்கு செலுத்துங்க. நான் எந்த ஜாதின்றது சொல்லி வாக்கு கேட்டா அது எனக்கு அசிங்கம், கேவலம். அதனால நான் ஒருவேளை இது இருந்தாலுமே நான் சொல்ல மாட்டேன். ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க. ஒரு நல்ல பொண்ணு, படிச்ச பொண்ணு, நேர்மையான பொண்ணு, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்க, மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு 2 படிப்பு மேல் படிப்பு வரைக்கும் படிச்சுட்டு வந்து நிக்கிறேன்னா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்களேன். ஊழல் செய்யணுன்ற ஆசையில வந்து நிக்கல, பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழணும்ன்ற ஆசையில வந்து நிக்கல, கொள்ளடிச்சு என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கணும்ன்ற ஆசையில வந்து நிக்கல. உண்மையா நேர்மையா வந்து நிக்கிற, மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணத்துல வந்து நிக்கிற. ஒரு வாய்ப்பு கொடுக்காதான் இல்லம்மா. ஒரு தடவை தான் மாத்தி ஓட்டு போட்டு பாருங்க. காசு கொடுக்குறவங்க கிட்ட வாங்கிக்கோங்க, வாங்கிக்கிட்டு ஒரு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் நான் சொல்றேன். ஒரு தடவை தான் மாத்துங்கம்மா, மாத்துங்க. நம்மளுடைய எண்ணத்தை மாற்றும் போதுதான் நம்ம எதிர்கால தலைமுறையினரோட வாழ்க்கையும் மாறும். நாளை பின்ன நம்ம பிள்ளைங்களாம் படிக்கணுமா குடிக்கணுமான்றத சிந்திச்சு பாருங்க. இந்த டாஸ்மார்க்கு யார் வந்தாலும் மூட மாட்டாங்க. உறுதியா நான் சொல்றேன், நான் வந்தா மூடிட்டு கல்லு கடையை திறப்பேன்னா, டாஸ்மார்க்கை மூடிட்டாங்கன்னா அதனால பின்விளைவுகள் வருமேன்றதை யோசிக்காதீங்க. கல்லு கடையை திறந்து கல்லும் பனம்பாலும் தென்னம்பாலும் குடிச்சு யார் தாலியும் அறுத்ததா சரித்திரமே இல்லை. யார் வீட்டு சொத்து அழிஞ்சு போனதா சரித்திரம் கிடையாது. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றத்திற்காக வந்து நிக்கிறோம். அடுத்த தலைமுறை உங்க வீட்டு பேத்தி வந்து நிக்கிறாயா? சந்தேகத்தோடையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா யாரை சந்தேகத்தோட பார்க்கணுமோ அவங்கள சிரிச்சு வரவேற்று ஓட்ட கொடுத்துறீங்க. உங்க வீட்டு பிள்ளைங்களையும் ஒரு தடவை நம்புங்களேன். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னம். தங்கச்சி, ஒரு தடவை அந்த பிள்ளைக்காக ஓட்டு போடுமா. சாதிக்காக ஓட்டு போட்டது போதும், காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டது போதும். அடுத்தவங்க சொல்றாங்க, பெற்றவங்க சொல்றாங்க, அப்பா சொல்றாருன்னு நம்ம ஓட்டு போட்டதுதான் போதும். அந்த காலம் முடிஞ்சிச்சு. ஒரு தடவை உங்க வீட்டு பிள்ளைக்காக, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்காக ஓட்டு போட்டு தான் பார்ப்போமே. ஓட்டு போட்டு பாருங்க, மாத்தி போட்டு பாருங்க, என்ன மாறுதல் வருதுன்றது அப்பதான் தெரியும். ஒரு ஏற்றம் இல்லையாமா, ஒரு மாறுதல் வரணும். இந்த கிராமத்தோட இந்த சாலைகள்லாம் பாருங்க, சாலைகள்லாம் எப்படி இருக்குன்றத பாருங்க. நம்ம நம்ம ஆளுங்கன்னு ஓட்டு போட்டு அவங்களத்தான் வளர வைக்கிறோமே தவிர நம்ம அதே நிலைமையில தானே நான் இருக்கோம். ஏதாவது நான் தப்பா பேசுறேன்னா நிதர்சன உண்மையை தானே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சாலைகள்லாம் மாறணும், சாக்கடை வசதினா நல்லா வரணும், நம்ம பிள்ளைங்களுக்கு சரியான பள்ளியில சரியான கல்வி கிடைக்கணும், மருத்துவம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் இலவசமா கிடைக்கணும், வீட்டுக்கு வீடு குடிநீர் கிடைக்கணும். வணக்கம் ஐயா, வணக்கம். வீட்டுக்கு வீடு குடிநீர் கிடைக்கணும், வீட்டுக்கு வீடு கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படணும், நந்தன் கால்வாய் திட்டம்லாம் செயல்படுத்தப்படணும், பூரண மதுவிலக்கு வரணும்னா ஒரே ஒரு தடவை இந்த பெண் பிள்ளையை நம்பி ஒரு வாக்கை செலுத்துங்க. நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னம். வாக்கு பெட்டியில 2வது இடத்துல இருக்கக்கூடிய சின்னம் தாமா ஒளிவாங்கி. ரெட்டை இலை இந்த தடவை நிக்கல, தேர்தலை புறக்கணிச்சிருச்சு. அதனால ஐயா, ஒரு வேளை ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் ஒரு மாற்றத்திற்காக நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட சொல்லுங்க. உங்கள் வீட்டு பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படிங்கறத நிரூபிங்க. நம்ம ஆளுங்கன்னு சொல்லி ஓட்டு போடுறீங்க, ஆனா நம்ம ஆளுங்க ஒரு கல்லூரி வச்சிருந்தாங்கன்னா அது இலவசமா நம்மளுக்கு படிப்பை கொடுப்பாங்களா? நம்ம ஆளுங்க ஒரு தொழிற்சாலை வச்சிருந்தாங்கன்னா அது இலவசமா நம்மளுக்கு ஒரு வேலையை போட்டு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்களான்னா கிடையாது. அதனால் தயவு செய்து கொள்கையை பார்த்து நாளை தலைமையில பெண் பிள்ளைங்க நிர்ணயிச்சிருக்கீங்க. உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் பாப்பா, உங்களுக்காக தான். தயவு செய்து வாய்ப்பு கொடுங்க. வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லுங்க. 2ஆம் இடத்துல இருக்கு மைக்கு சின்னம். இதோ உங்கள் அக்கா சகோதரி மருத்துவர் அபிநயா அவர்கள் வாக்கு சேகரித்து உங்கள் இல்லங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மைக்கு சின்னத்துல வாக்கு செலுத்துங்க.
ஒரு வாய்ப்பு கொடுங்க. எதிர்கால தலைமுறையின் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அது மதுவாலையும் கஞ்சாவாலையும் கெடக்கூடாது அப்படின்னா நிரந்தர பூரண மதுவிலக்கு வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் கட்சி ஆதரிங்க. ஐக்கிய வாக்கு செலுத்துங்க அக்கா. பொறுமையா போங்க. மருத்துவர் அபிநயா அவர்கள் நிற்கிறாங்க. இந்த ஒரு முறை வாய்ப்பு